நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஒரு மாநிலத்தோட பேரை உச்சரிக்கிறதுல முக்கியம் இல்லை, நிதியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுல ஏற்கனவே அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. பாருங்க, பாஜக அரசு மைனாரிட்டி அரசு வடை சுடுவாங்க, அழகாக வடை சுடுவாங்க. வாயிலே அது நிர்மலா அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா மாதிரி வடை சுடுறத நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே இந்த 2 பேர் மட்டும் சொன்னேன் வெண்ணையா சொல்ல பார்த்துருக்காங்கல்ல. ஏன் சொல்கிறதுக்கு காரணம்னா இன்னமும் அவர் தங்களை காப்பாற்றிக்கிறாங்களா. நீ சொன்னாலாம் பாரு, சொன்னா எல்லா பேரும் சொல்லு, இல்லை சொல்ல தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் முதலமைச்சர் கேட்டார் 37,000 கோடி நம்ம கேட்டோம். எதுக்கு? வெள்ளத்தால். இங்கே சென்னையில் வெள்ளம் வந்தது, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது, கேட்டோம்ல. எவ்வளோ கொடுத்தாங்க? 257 கோடி. அது நம்மளுடைய காசு தான். அவங்க காசா இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. மெட்ரோலில் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்கல? அவங்க நம்ம பழி வாங்குறாங்க. வந்தார பிரதமர் ரோட் ஷோ போட்டார்ல, இன்னைக்கு சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் அனுப்பிச்சார்ல, என்ன பண்ணுறாங்க? திரும்பி கூட்டிட்டு போய் மூடி வரைச்சாங்க. ஏன்னா அவர் ஏழைகள் இருப்பதை பார்க்கக்கூடாது. கோயம்புத்தூரில் போய் ரோட் ஷோ போட்டால, அங்கே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களா? இல்லை, வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி. தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள்.